வணக்கம். குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம். அதிகாரம் 2. வான் சிறப்பு. குறள் 15. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே கெடுப்பதுவும் எல்லாம் மழை. விளக்கம். பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். Explanation in English. Rain by its absence rains men, and by its existence restore them to fortune. இந்த குறளுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஒரு ஊர்ல ராமசாமியும் அவன் மனைவியும் பரம்பரை பரம்பரையா விவசாய தொழில் செஞ்சுட்டு வராங்க. ஆனா கடந்த 3 வருடமா மழை இல்லாம கண்மாயில தண்ணீர் இல்லாம இருந்ததால அவங்களால விவசாயம் செய்ய முடியாம அவங்க வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சந்தையில விலைக்கு வாங்கி வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட பணம் இல்லாம போக விலைக்கு உணவுப் பொருட்களை வாங்க கூட முடியாம போயிடுச்சு. அந்த சமயத்துல ராமசாமி அவன் மனைவி கிட்ட, நாம இந்த நிலத்தை வித்துட்டு வர பணத்தை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம்னு கேக்குறான். அவன் மனைவியும் வேற வழியும் நமக்கு இல்ல, சரி நாம வித்துடலாம் அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் ராமசாமி ஒரு ரியல் எஸ்டேட் காரங்களை பார்த்துட்டு பேசிட்டு வீட்டுக்கு திரும்பி வரான். மனைவி, வாங்க நாம கடைசியா ஒரு முறை நம்ம நிலத்துக்கு போய் கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்துட்டு வருவோம். நாளைக்கு இந்த நிலம் இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடும்னு சொல்றா. ராமசாமியும் சரின்னு கேட்டுட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போனா ராமசாமி மனைவி, அதோ அந்த மரத்தை பாருங்க, அங்கதான் நம்ம நம்ம குழந்தைகளை தொட்டில்ல கட்டி தூங்க வைப்பேன். இந்த கல்லை பாருங்க, இதுக்கு பக்கத்துலதான் நம்ம விளைவிச்ச 100 மூட்டை நெல்லும் இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலத்துலதான் நம்ம தாத்தா அப்பான்னு பரம்பரை பரம்பரையா விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். நாளைக்கு இந்த நிலம் இன்னொருத்தரோட நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அவளை ராமசாமி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனா திடீர்னு இடி இடிக்க ஆரம்பிச்சிடுது. அதை தொடர்ந்து மழை பெய்யவும் ஆரம்பிச்சிடுது. 2 பேருக்கும் அளவு கடந்த சந்தோஷமா இருக்கு. இந்த 2 நாள் இப்படி பெஞ்சதுன்னா நம்ம திரும்பவும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வாழ்வாதாரமும் திரும்ப நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. மழை பெய்யாம நம்ம வாழ்வை இவ்வளவு நாளும் கெடுத்துச்சு. இப்போது நல்ல மழை பெஞ்சு நம்ம வாழ்வை திரும்ப கொடுத்துருச்சு. ஆமாங்க, கெடுப்பதுவும் மழைதான், கொடுப்பதுவும் மழைதான். இந்த கருத்தை தான் நம்ம வள்ளுவரும் இந்த குறள்ல நமக்கு எடுத்துரைக்கிறார். நன்றி. மீண்டும் ஒரு குறளுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்.